ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 7/12/2025 முதல் 15/1/2026 வரை இந்த 40 நாட்களும் செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, செவ்வாய்ங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் செவ்வாய் நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன். அப்போ நம்முடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே ஒருவருக்கு பாருங்கள் நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும், நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல பஞ்சுவாட்டியாக இருப்பாங்க, சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிகார பதவி கிடைக்கும், கனரக இயந்திரங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யலாம். இப்படி பாருங்க, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே நாடாளும் பாக்கியம் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு சிறப்பாக, ஒரு அதிகாரமாக, ஒரு மக்கள் வசியத்தோடு ஒருவர் வாழணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேதோட சனியோட நெருக்கமாக இல்லாமல், இல்லைன்னா பாவகிரகத்துக்கு இடையில இல்லாமல், நீச்சம் பெறாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைங்கிறது இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடியது செவ்வாய் தாங்க. அப்போ செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் பலம் பெற்றாலே அவங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், கணவனுக்கு நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும், நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள், ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை விரைவாக செஞ்சு அந்த தொழிலை நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், அதிகார ஒரு யோகம் கொடுக்கும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் ஜாதகத்தில் பலம் பெற்றிருப்பது அவசியம். ஏன் அப்படின்னா நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் இந்த செவ்வாய். அதே போல் ஒருவர் கனரக இயந்திரம் இருக்கணும், அதே போல் போலீஸு இராணுவத்துறையில் இருக்கணும், அதிகார பதவியில் இருக்கணும், நாடாளும் பாக்கியம் இருக்கணும், ரொம்ப ஒருவர் பஞ்சுவாட்டியாக இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க. அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பாருங்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள், வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 6க்கும் 11க்கும் அதிபதிங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் பகவான். பாருங்க, டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி 15ஆம் தேதி வரையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பகவானின் பார்வையில் பாருங்க இருப்பார். அப்ப இந்த காலம் பாருங்க நல்ல அதிர்ஷ்ட காலம். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார். அப்ப கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது நீண்ட காலமாக ஒரு வியாதி இருக்கு, நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கலன்னா இந்த காலத்தில் நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பாங்க உங்களுக்கு. அதே போல கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல பாருங்க, செவ்வாய் லாபாதிபதி, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுக்கு முன்னால இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார், குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். 10க்கும் 11க்கும் அதிபதியான 2 கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்துக்குது. தொழில் விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும், சொந்த தொழில பிரகாசம் இருக்கும், உத்தியோகத்துல நல்ல பெயர் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதியை லாபாதிபதி பார்க்கிறார். உயர் பதவி ஏதாவது தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் பாருங்க அந்த தொல்லைகள், மேலதிகாரிகள் தொல்லைகள்லாம் குறையும் இந்த காலகட்டத்தில். உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க. அப்போ தொழில் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம், நல்ல பணப்புழக்கம், இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஒரு ராசியை பார்க்கறதுனால பாருங்க, புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவாக கோச்சாரத்தில் செவ்வாய் அமர்வது, பொதுவாக கோச்சாரத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பில்லைம்மாங்க. ஆனால் குரு பகவானுடைய பார்வையில் பாருங்க இந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பாருங்க அதிகரிக்கும்.
அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் மின்சாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். போலீஸு, இராணுவம் இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு செவ்வாய் பார்வை பாருங்கள் ஒரு சிலருக்கு அதாவது மஞ்சள் காமாலை சார்ந்த நோய் இருந்தால் அந்த நோய் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி திடீர் பதவிகள் தேடி வரும். இன்னும் சொல்ல போனால் குரு செவ்வாய் பார்த்துட்டாலே பதவி யோகத்தை கொடுக்கும். யாருடைய ஜாதகத்தெல்லாம் பிறப்பு காலத்தில் குரு செவ்வாய் பார்த்துக்குது, குரு செவ்வாய் குடியிருக்கோ அவங்க நிரந்தர உத்தியோகத்தில் கட்டாயம் இருப்பாங்க. அந்த பதவி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ அப்படின்னா இந்த குரு செவ்வாய் பார்வை, குரு செவ்வாய் சேர்க்கை தாங்க. அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான குரு செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். உங்களுக்கு திருமணத்தின் மூலம் யோகம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியை லாபாதிபதி செவ்வாய் பார்க்குறாரு. உங்களுடைய திருமணம் பாருங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களால் யோகம் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 7ஆம் அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால புது வியாபாரம் சார்ந்த ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி சுக்கிரன் பாருங்கள் டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வை பெறுகிறார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய திட்டங்கள் பாருங்கள் பலிதமாகும். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஆசைப்பட்டவரை அதாவது மனம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு. சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், அது வெற்றியில் முடியும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் சூரியன் பாருங்க 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். எப்போ? டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதம் சூரியன் 7ல் இருப்பார். அப்போ சூரியன் 7ல் இருக்கக்கூடிய காலகட்டங்களும் பாருங்கள் அதிர்ஷ்ட காலகட்டங்கள். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா அரசாங்க கிரகம் உங்கள் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறார். அப்போ பிள்ளைகளால் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தைரியம் அதிகரிக்கும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புது வேலையாட்கள் அமைவார்கள். புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகம் தரும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்கள் பல வகையிலுமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். கோச்சாரத்தில் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையும் 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவார்கள். அப்போ இந்த செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இவங்கெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல அமரப்போவது மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் அமர்வதனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம், பழைய கடன்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா லாபாதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். குரு பார்த்த இடம் கோடி புண்ணியமுங்க. குரு எந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்துல உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்போ செவ்வாயை குரு பார்க்கறது சொத்து வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் அமையும். இந்த குரு செவ்வாய் பார்வை நல்ல ஒரு இந்த குரு செவ்வாய் பார்வை பாருங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தையும் நல்ல தொழில் அமைப்புகளையும் வாழ்க்கையில் நல்ல பண வசதிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 40 நாட்களும் பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத ஒரு யோகங்களையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா பாருங்கள் திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இருக்கிறோடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.